வாங்க அருமையான சிக்கன் குழம்பு செஞ்சிடலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள்: வெள்ளைப்பூடு, வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, தக்காளி. எண்ணெய் நல்லா காயட்டும். அதில் கருவேப்பிலை போடுங்க. இந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணுன்னு அவசியம் இருக்காது. இந்த கருவேப்பிலை போடுறப்ப கருவேப்பிலை, இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இதில் 4 பெரிய தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. 1 கிலோ சிக்கனுக்கு 4 தக்காளி போடுறப்ப தான் அது சரியாக வரும். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்குறப்பே இந்த மசாலாவுக்கு தேவையான கல்லுப்பையும் அதோடு நம்ம சேர்த்திக்கலாம். வதங்கின மசாலாவை எடுத்து அப்படியே நல்லா ஆற வச்சிடலாம். ஆறட்டும். இப்போ சிக்கனில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா பெரட்டி எடுத்துட்டு ஓரளவு வெந்துருச்சு. நல்லா சிக்கன் வெந்தப்புறம் கொஞ்சம் வரமிளகாய் தூள் எடுத்து போட்டுக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், காரமாக இருக்கும். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது கூடவே மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம எண்ணெயிலே சிக்கன் ஓரளவு வெந்துருச்சு. அது கூட இந்த கிரேவி கூட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம். அந்த தண்ணி ஓரளவு வெந்து வரட்டும். தண்ணியோடு சேர்ந்து வேகட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சிக்கன்லேயும் நல்லா போய் சாந்துருச்சு. நமக்கு திக்கான சிக்கன் குழம்பு கிடச்சிருச்சு. சுட சுட சாதத்தில் போட்டு சிக்கனை போட்டு அந்த குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்லாம். குழம்பு நல்லா கெட்டியாக கிரேவி மாதிரியும் இருக்கும், அருமையான குழம்பா ஊற்றி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்கு